எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டி டிப்ஸ். நிறைய பேர் சொல்கிறீங்க, என்ன மேடம் நீங்கள் பியூட்டி டிப்ஸே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு குழந்தை போல் பிடிவாதம் பண்ணுறீங்க. திரும்ப திரும்ப ஒருத்தர் ஒரு செய்தியை கேட்கணுன்னா என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இப்போல்லாம் குழந்த மாதிரி ஒரு தடவை கமெண்ட் போட்டு அதையே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு 10 தடவை திரும்ப திரும்ப போடுறீங்க. சரி, இன்றைக்கி இந்த பியூட்டி டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த முடி வந்து இப்படி நிற்கும் இல்லையா, ஈர்க்குச்சி மாதிரி நிற்கிறது, இல்லை பரட்டத்தலை மாதிரி நிற்கும் இல்லையா, அவங்களுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் எந்த ஷாம்பு போட்டாலும் அப்படியே நிற்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணுன்றது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து ஏற்கனவே நான் ஒரு பதிவு சொல்லிட்டேன். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் நம்ம வீட்லேயே ஒரு இது தயாரிச்சுக்கலாம், பேஸ்ட் போல் தயாரித்து அது நல்லா பூசிக்கிட்டு, நல்லா முடியை இழுத்து வச்சு பூசிக்கிட்டு, அது செய்முறை வேற செஞ்சு காமிச்சேன். அதுக்குன்னு ஒரு சௌரியம் வேறு வரவழைச்சி அதை மாட்டிக்கிட்டு அந்த பேஸ்ட்டை பூசிக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க நல்லா செஞ்சு காமிச்சேன். அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. சரி, நான் இதில் லிங்க் கொடுக்குறேன், அதுவும் நீங்கள் செய்யலாம். இப்போ சொல்ல போகிறதும் செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொருத்தமானது, ஆண் பெண் எல்லாருக்கும் பொருத்தமானது. யார் வேணால் செய்யலாம், எந்த வயதினருக்கும் பொருத்தமானது. அதாவது பரட்டத்தலை மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஈர்க்குச்சி மாதிரி இருக்கிறது, ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு அந்த முடியை வந்து கொஞ்சம் நம்ம கட்டுக்குள்ளே வைக்கிறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சின்ன டிப்ஸ் தான் அது, ஒன்றுமே இல்லைங்க. நம்ம முல்தானி மட்டி இருக்குது இல்லையா, அது வந்து ஆங்கிலத்தில் ஃபில்லர்ஸ் எர்த்துன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம viha.online கூட இருக்குது. நீங்கள் முல்தானி மட்டின்னு போட்டாலே வந்துடும். தமிழில் போட்டாலும் சரி, ஆங்கிலத்தில் போட்டாலும் சர்ச் பகுதியில் போய் போடலாம், இல்லை ஹெல்த்தில் பியூட்டிலெலாம் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த முல்தானி மட்டியை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு, ஏன்னா உங்கள் முடி எந்த அளவுன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் அளவு சொல்லலையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவீங்க. சின்ன முடிக்கு கொஞ்சம் எடுப்பீங்க, பெரிய முடிக்கு நிறையா எடுப்பீங்க. அது அங்கே உட்காந்துருக்கிற உங்களுக்கு நான் எவ்வளோன்னு எப்படி அளவுங்கிறன்னு சொல்ல முடியும் இல்லையா? அதனால் உங்கள் முடிக்கு ஏற்ற அளவு எடுத்துக்கோங்க. இந்த தலையிலிருந்து நமக்கு நுனி வரைக்கும் இது பூசணும். அதனால் அதை நினைவில் வச்சுக்கிட்டு நீங்கள் முல்தானி மட்டி எத்தனை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு அரிசி மாவு இருக்குது இல்லையா, அது எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. அரிசி மாவு, இடியாப்ப அரிசி மாவெல்லாம் கிடைக்குது இல்லை, அது கூட வச்சுக்கலாம். நீங்கள் அதே அளவுக்கு அரிசி மாவும் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால்னால் உங்களுக்கு தெரியும், இந்த தேங்காயிலேருந்து நம்ம துருவிட்டு அதை மிக்சியில் கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சிட்டு அப்புறம் வடிகட்டிக்கணும். இதெல்லாம் நான் சொல்லணும், இல்லைன்னா நாளைக்கு என்ன போட்டு கமெண்ட்டில் என்ன மேடம் நீங்கள் சொல்லலை, எப்படி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் என்ன கேட்டுருவீங்க. அதை படித்து நான் சிரிக்கவும் செய்கிறேன், வேதனையும் படுறேன். அடா கடவுளே, இத்தனை சந்தேகமா அப்படின்னு. அதனால் தேங்காய் துருவலை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை வடிகட்டுங்க. ஒரு துணியை வச்சு பிழிஞ்சாலும் சரி, இல்லை டீ வடிகட்டி வச்சு அதை வடிகட்டினாலும் சரி, அதிலிருந்து தண்ணி மாதிரி வரும்ல, அதுதான் தேங்காய் பால். அந்த தேங்காய் பாலை அதில் ஊற்றிக்கிட்டு நீங்கள் பேஸ்ட் போல் பண்ணிக்கோங்க. இப்போது நல்ல மண்டை சூடாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அதில் எலுமிச்சம் ஜூஸ் இருக்கு இல்லையா, லெமன் ஜூஸ், அது கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால்ன்றது இங்கிலீஷில் சொல்லிடுறேன், ஏன்னா வேறு மாநிலத்தவர்கள் பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க தேங்காய் பால்னால் எங்களுக்கு தெரியலையே, கோகனட் மில்கா. அதுவும் இப்போது மண்டை ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப சூடுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு மூடி லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அது புழிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் போல் பண்ணுங்கள். அது செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, முடியை நல்லா இழுத்து வச்சு, ஏன்னா இப்போ சுருட்ட முடி இருந்துச்சுன்னா அது சுருண்டுகிட்டு இருக்கும், அப்படியே சுருட்ட முடியோடு அப்படியே வச்சுக்கூடாது. நம்ம அந்த சுருட்ட முடியை இழுத்து, நல்லா ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை இழுத்து நல்லா இங்கேருந்து ஆரம்பித்து நுனி வரைக்கும் வைக்கணும். ஆண்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் தான் இருக்கும். நீங்கள் எங்களுக்கு அது சொல்லியே அப்புறம் ஆண்கள் கேட்க போகிறீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், ஜென்ஸுக்கும் இங்கே எதனை முடியை இழுத்து இல்லை ஃப்ரிஸியாக இருந்தால் கூட பரவாயில்ல. முடி வந்து அப்படியே பார்த்திங்கன்னா இப்படி பரட்டையாக இருக்கும், முடி கண்ட்ரோல்லையே இருக்காது. காற்றடிச்சதுன்னா அப்படியே பறந்து அடங்கி இருக்கிற முடி, வீட்டில் நல்லா சீவிட்டு போவாங்க, அப்படியே அடங்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே சாயந்தரம் வரும்போது இப்படி இருக்கும், பலூன் ஊதுன மாதிரி. அது வந்து என்ன பண்ணணும், நம்ம பூசிக்கணும். அது பூசிட்டு என்ன பண்ணணும்னா, நல்லா காயிற வரைக்கும் நல்லா காயணும், வரட்டுன்னு இருக்கணும். அது காயிற வரைக்கும் தலையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு போடாமல் அதை வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அந்த முல்தானி மட்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா க்ளீனாக தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. அப்படி இல்லை எங்களுக்கு ஷாம்பு போட்டே ஆகணும்னு நினைக்கிறவங்க ஷாம்பு போட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. எதுக்காக அப்படி ஷாம்பு போட வேண்டாம்னு சொன்னேன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இயற்கையாக வைத்தியம் இருக்கும் இல்லையா, அது அப்படியே தங்கி இருக்குமேன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். இது வந்து
எத்தனை நாளைக்கு செய்யணுன்ற எடுத்து கேட்பீங்க, எனக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம வியூவர்ஸ் என்னென்ன கேட்பீங்கன்றது நான் தரோவாக இருக்கேன். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு நல்லா ஒத்து போச்சு, அது பிடிச்சிருக்கு, சாஃப்டாக இருக்குன்னு நினச்சிங்க, இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகணும், சீக்கிரத்தில் சாஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்திற்கு 2 முறை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வாரத்திற்கு 1 முறை கூட எடுக்கலாம். இதனால் என்ன ஆகும்னா ஹேர் ஹெல்த்தியாகவும் இருக்கும், முடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க நாங்கள் முல்தானி மட்டும் வந்து இந்த முகம் வெள்ளையாகிறதுக்கு தான் நம்ம போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. முகம் வெள்ளையாகிறதுக்கு கிடையாது, அது டைட்டனிங். இந்த சேக் ஆகும் இல்லையா, நமக்கு இப்படி கொஞ்சம் நாள் படப்பட பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கிள்ஸ் ஒன்று வரும், அப்புறம் சேக் ஆகுது, தொங்கி போகும் இல்லையா முகம், அதுக்காக தான் நம்ம வந்து முல்தானி மட்டி போடுறோம். அது வந்து டைட் ஆக ஆக நமக்கு பார்த்திங்கன்னா முகம் சின்னதாகும். நல்லா டைட்டான பின்னாடி தான் முகம் அலமணுன்றதுக்காக நல்லா போட்டு இறுகிற வரைக்கும், அது வரைக்கும் பேசவும் கூடாது, சிரிக்கவும் கூடாதும்பாங்க. சிரித்தா முகம் இப்படி ஆயிரும் அந்த அந்த முல்தானி மட்டி போடும்போது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பார்லர்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் நீங்கள் வந்து அது பூசிக்கிட்டு நல்லா காயணும், வரட்டுன்னு ஆன பின்னாடி அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அதனுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய மருத்துவம் போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து ஷாம்பு போடாதீங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ தலையில் பூசுறதுனால அது வெள்ளையாயிடுமோ முடி அப்படின்லாம் நினைக்க வேண்டாம், ஒன்றும் ஆகாது நமக்கு. அப்புறம் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், இது செய்துட்டு வாங்க. இப்போது இன்னொரு செய்தியை நான் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து இந்த பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் நம்மளை நம்பி தான் வந்து நிறைய கோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க. அதனால் நம்ம வீட்லேயே நிறைய செய்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அதனால் ஏதோ ஒரு பக்க விளைவுகள் வர்றதை தவிர்த்துக்கிட்டு அவங்க நம்மளை நம்பி படிச்சிருக்காங்க இல்லையா. இப்போ லாக்டவுன்லலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, திரும்ப திறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெகுலராக எப்படி போகிறீங்களோ அந்த மாதிரி போயிட்டு வாங்க, ஒன்றும் ஆகாது, எல்லாமே வந்து சரியாகத்தான் வச்சுருப்பாங்க, நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதாவது அரசாங்கமே சொல்லுவாங்க இனிமேல் போங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா போக ஆரம்பிச்சிருங்க. நமக்கு தான் வீட்டில் செய்ய தெரியுமே, நம்மளே செஞ்சுக்கலாமே அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்தா நம்மளை நம்பி படித்த அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் இல்லையா. அதனால் அதுவும் போயிட்டு வாங்க. இப்போ நான் இவ்வளவு விளக்கமாக சொன்ன பின்னாடியும் கூட ஒன்றா வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் கேள்வி கேட்பீங்க, நாங்கள் எத்தனை நேரங்க வைக்கணும்னு. அது வந்து நல்லா காஞ்ச பின்னாடி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்றும் கேட்பீங்க, குழந்தைக்கு அந்த மாதிரி இருக்குது, அது போடலாமா, குழந்தைக்கெல்லாம் முடி புசு புசு புசுன்னு இருக்குது, சின்ன வயசுலேயே போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு ஒரு 8 வயசு ஆகட்டும். அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய கஷ்டப்படுத்த வேண்டாம். நம்ம அதை பூசி இதை பூசி 8 வயசு ஆன பின்னாடி அந்த பிள்ளைங்களுக்கு நான் ஒன்று சொல்லியிருப்பேன், ஹேர் ஸ்ட்ரைட்னிங்க்குன்னு பேஸ்ட் எப்படி பண்ணணும்னு, அது லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதை செஞ்சுட்டு வாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட செய்யலாம், ஏன்னா இது வந்து குழந்தை தாங்காது, அது வெயிட் ஆக ஆக பார்த்திங்கன்னா ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும், இது குழந்தைங்க தாங்க மாட்டாங்க. அதனால் இதை காட்டிலும் ரொம்ப நல்ல டிப்ஸ் வந்து நல்ல ஒரு இது கிடைக்கிறது, ஃபினிஷிங் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த டிப்ஸில் கிடைக்கும். இது வந்து 2வது, இது வந்து ஹேர் ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் ஸ்மூத்துன்னு பண்ணுறதுக்கு ஒரு ஷைனிங் கிடைக்கிறதுக்காக இதுவும் சொல்லியிருக்கேன். 2ல் எந்த டிப்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு லெமன் சேர்த்துக்க வேண்டாம், சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்கும், சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. சரி, இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எளிய டிப்ஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்பை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம viha.online நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம், எல்லா பொருள்களுமே இருக்குது. சரி, அடுத்த பதிவில் வேற ஒரு தலைப்பில் நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.